ஸ்தோத்திரம் கர்த்தாவே. 2025 ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமைக்கான கர்த்தர் தந்த வசனமும் அதன் விளக்கமும். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். சங்கீதம் புஸ்தகத்தில் இருந்து 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த வசனத்தின் விளக்கத்தை பார்ப்போம். இந்த வசனம் தேவனின் விழிகள் எப்போதும் தம்மை பயந்து காத்திருக்கிறவர்கள் மேல் உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது. நாம் மனிதராக பலவீனங்களுடனும் அச்சங்களுடனும் வாழ்கிறோம். ஆனால் தேவனுக்குள் நம்பிக்கை வைத்து அவரது கிருபையை எதிர்பார்த்து வாழும் நம்மை அவர் கவனிக்கிறார். எதிலும் நம்மை தனித்து விடாமல் மரணத்திலும் பாதுகாக்கும் அளவுக்கு அவர் கிருபை மிகுந்தவனாயிருக்கிறார். இது ஒரு திடமான உத்தரவாதமாகும். நம் ஜீவனையும் ஆத்துமாவையும் தேவன் பாதுகாக்கிறார். ஜெபம். கர்த்தாவே, உமது கிருபையை நாடி உமக்கு பயந்து நான் வாழ்கின்றேன் ஐயா. எனது ஆத்துமாவை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். மரணத்தின் பயத்திலிருந்து என்னை விடுவிக்க உமது கண்கள் எப்போதும் என்மேல் இருக்கட்டும். உமது கிருபை என்னை நிறைத்து எந்நாளும் உமதுடனே நடந்து கொண்டு உமக்கு சாட்சியாக இருக்கச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.